வணக்கம். இன்றைய தலைப்பு தமிழ்நாட்டின் பயிர் வகைகள். வேளாண் பயிர்கள் அக்ரிகல்ச்சுரல் கிராப்ஸ், தானிய பயிர்கள் சீரியல்ஸ், சிறுதானிய பயிர்கள் மில்லட்ஸ், பயிர் வகை பயிர்கள் பல்சஸ், எண்ணெய் வித்து பயிர்கள் ஆயில் சீட் கிராப்ஸ், நார் பயிர்கள் ஃபைபர் கிராப்ஸ், சர்க்கரை பயிர்கள் சுகர் கிராப்ஸ், உரப்பயிர்கள் மேன்யூர் கிராப்ஸ், தீவன பயிர்கள் ஃபோரேஜ் கிராப்ஸ், தோட்டக்கலை பயிர்கள் ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ், காய்கறி பயிர்கள் வெஜிடபிள் கிராப்ஸ், பழப்பயிர்கள் ஃப்ரூட் கிராப்ஸ், கிழங்கு வகை பயிர்கள் டியூபர் கிராப்ஸ், நறுமண பயிர்கள் ஸ்பைசஸ் அண்ட் காண்டிமெண்ட்ஸ், மலர் பயிர்கள் ஃப்ளவர் கிராப்ஸ், மலைத்தோட்ட பயிர்கள் பிளான்டேஷன் கிராப்ஸ், மூலிகை பயிர்கள் மெடிசினல் கிராப்ஸ், லாகிரி பயிர்கள் நார்கோட்டிக் கிராப்ஸ். தமிழ்நாட்டில் சாகுபடி செய்யக்கூடிய முக்கிய பயிர்கள், அவற்றின் முக்கியத்துவம், அவற்றின் மூலம் கிடைக்கும் சத்துக்களை நாம் அறிந்து கொள்ளுதல் அவசியமாகும். இவை மனிதனுக்கு சரிவிகித ஊட்டச்சத்துக்களை கொடுப்பதுடன் பொருளாதார மேம்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இவை கால்நடைகளுக்கு தீவனமாகவும் மண்வளத்தை அதிகரிக்கவும் பயன்படுகின்றன. தமிழ்நாட்டில் நிலவும் தட்பவெப்பநிலை மற்றும் மண் வகைகளுக்கு ஏற்ப பல்வேறு வகையான பயிர் சாகுபடி செய்யப்படுகின்றன. எனினும் அவற்றின் பொருளாதார முக்கியத்துவத்தை பொறுத்து பல்வேறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. வேளாண் பயிர்கள் அக்ரிகல்ச்சரல் கிராப்ஸ், உணவு, உடை மற்றும் கால்நடை தீவனத்திற்காக சாகுபடி செய்யப்படும் பயிர்களையும் பணப்பயிர்களையும் வேளாண் பயிர்கள் என்று குறிப்பிடுகிறோம். தானிய பயிர்கள் சீரியல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மனிதனின் உணவு தேவைக்காக அதிக அளவில் சாகுபடி செய்யப்படும் மாவு சத்தை தரக்கூடிய புல்வகை குடும்பத்தை சேர்ந்த பயிர்கள் தானிய பயிர்கள் எனப்படும். இவற்றில் புரதம், கொழுப்பு, தாது உப்புகள், வைட்டமின் போன்ற சத்துக்களும் குறைந்த அளவில் உள்ளன. எடுத்துக்காட்டு நெல், கோதுமை, பார்லி, ஓட்ஸ், ரை. சிறுதானிய பயிர்கள் தானிய பயிர்களை அடுத்து அதிக பரப்பளவில் சாகுபடி செய்யப்படும் மாவுச்சத்தை தரக்கூடிய புல்வகை குடும்பத்தை சேர்ந்த பயிர்கள் சிறுதானிய பயிர்கள் எனப்படும். இவற்றில் குறைந்த அளவு புரதம் மற்றும் கொழுப்பு, அதிக அளவு தாதுப்புகள், நார்ச்சத்துக்கள் மற்றும் வைட்டமின்கள் உள்ளன. இவற்றில் எடுத்துக்காட்டு மக்காச்சோளம், சோளம், கம்பு, ராகி, திணை, சாமை, வரகு, பனிவரகு, குதிரைவாலி. இவற்றில் மக்காச்சோளம் தமிழ்நாட்டில் அதிக அளவிலான சாகுபடி செய்யப்படுகிறது. பயிர் வகை பயிர்கள் புரதச்சத்தை ஆதாரமாக கொண்டு மனிதனுக்கும் கால்நடைகளுக்கும் பயன்படக்கூடிய லெக்யூம் குடும்பத்தை சேர்ந்த பயிர்கள் பயிர் வகை பயிர்கள் எனப்படும். இப்பயிர்களின் வேர் முடிச்சுகளில் உள்ள ரைசோபியம் பாக்டீரியா வளிமண்டலத்தில் உள்ள தழைச்சத்தை கிரகித்து பயிர் வளர்ச்சிக்கு உதவுகின்றன. எடுத்துக்காட்டுகள் துவரை, உளுந்து, பச்சை பயிறு, கொள்ளு, அவரை, தட்டைப்பயிறு, கொண்டைக்கடலை, சோயா மொச்சை. எண்ணெய் வித்து பயிர்கள் எண்ணெய் சத்தை ஆதாரமாக கொண்ட பயிர்கள் எண்ணெய் வித்து பயிர்கள் ஆகும். இவை கொழுப்பு சத்தை தரக்கூடியவை. இவை உணவாக மட்டுமின்றி தொழிற்சாலைகளில் மூலப்பொருளாகவும் பயன்படுகின்றன. எடுத்துக்காட்டுகள் நிலக்கடலை, சூரியகாந்தி, எள்ளு, ஆமணக்கு, கடுகு மற்றும் ஆளி விதை. நார்ப்பயிர்கள் ஃபைபர் கிராப்ஸ் மனிதனுக்கு தேவையான ஆடை மற்றும் பிற தொழில்களுக்கு தேவையான நார்ப்பொருளை கொடுக்கும் பயிர்கள் நார்ப்பயிர்கள் எனப்படும். இப்பயிர்களிலிருந்து உடை, சணல், கயிறு மற்றும் படுக்கைகள் தயாரிக்கப்படுகின்றன. நார்ப்பொருள் காய், தண்டு மற்றும் இலை பகுதிகளிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகின்றன. நார்ப்பயிர்களில் பருத்தி முக்கிய பணப்பயிராகும்.
சர்க்கரை பயிர்கள். சர்க்கரை சத்தை அதிக அளவில் கொண்ட பயிர்கள் சர்க்கரை பயிர்கள் எனப்படும். சர்க்கரையின் அளவு பிரிக்ஸ் என்ற அலகால் அளவிடப்படுகிறது. கரும்பு, பீட்ரூட், பனை போன்ற பயிர்களிலிருந்து சர்க்கரை பிரித்தெடுக்கப்பட்டாலும் கரும்பிலிருந்துதான் அதிக அளவில் சர்க்கரை பெறப்படுகிறது. சர்க்கரை பயிர்கள். கரும்பு 60%, பீட்ரூட் 38%, பிற பயிர்கள் 2%, பனை, இனிப்புச்சோளம். உரப்பயிர்கள். மண்ணிற்கு வளம் சேர்க்கப்படும் பயிர்களுக்கு உரப்பயிர்கள் என்று பெயர். அவை 2 வகைப்படும். அவை பசுந்தாள் உரப்பயிர்கள், பசுந்தழை உரப்பயிர்கள். பசுந்தாள் உரப்பயிர்கள் கிரீன் மேன்யூர் கிராப்ஸ். நிலத்தில் லெக்யூம் குடும்ப பயிர்களை சாகுபடி செய்து பூக்கும் பருவம் வந்தவுடன் மடக்கி உழுது அதே நிலத்திற்கு உரிமாக்கினால் அப்பயிர்கள் பசுந்தாள் உரப்பயிர்கள் எனப்படும். எடுத்துக்காட்டுக சணப்பை, தக்கைப்பூண்டு, கொளிஞ்சி, நரிப்பயிறு, மணிலா அகத்தி. பசுந்தழை உரப்பயிர்கள். சில தாவரங்களில் இலைகள் மற்றும் மெல்லிய தண்டுகளை வேறு இடத்திலிருந்து அறுத்து கொண்டு வந்து பயிர் சாகுபடி செய்யும் நிலத்தில் மடக்கி உழுது உரமாக்கினால் அப்பயிர்கள் பசுந்தழை உரப்பயிர்கள் எனப்படும். எடுத்துக்காட்டுக வேம்பு, புங்கம், எருக்கு, கிளைரிசீடியா, சுபாப் புல், பூவரசு, ஆவாரை. உரப்பயிர்களின் முக்கியத்துவம். பிரச்சனையுள்ள மண் நிவர்த்தி செய்யப்படுகிறது. மண் கட்டமைப்பு மேம்படுத்தப்படுகிறது. மண்ணின் ஊட்டத்திறன், உற்பத்தி திறன் ஊக்குவிக்கப்படுகிறது. மண்ணின் நீர் பிடிப்பு திறன், காற்றோட்டம் அதிகரிக்கிறது. தீவன பயிர்கள், ஃபோரேஜ் கிராப்ஸ். கால்நடைகளின் தீவனத்திற்காக சாகுபடி செய்யக்கூடிய பயிர்கள் தீவன பயிர்கள் எனப்படும். இவை 4 வகைப்படும். அவை புல்வகை தீவன பயிர்கள், தானிய வகை தீவன பயிர்கள், பயிர் வகை தீவன பயிர்கள், மரவகை தீவன பயிர்கள். புல்வகை தீவன பயிர்கள்ல கம்பு, நேப்பியர், கினியா புல். தானிய வகை தீவன பயிர்கள் தீவன சோளம், தீவன மக்காச்சோளம். பயிர் வகை தீவன பயிர்கள்ல குதிரை மசால், வேலி மசால், தீவன தட்டைப்பயிறு. மரவகை தீவன பயிர்கள்ல சூபா புல், அகத்தி. நன்றி.